நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மார்ச் மாதம் 21 வெள்ளிக்கிழமை. இதோ வருகிறான் கனவின் மன்னன், வாருங்கள் அவனை கொண்டு போடுவோம் என்று நாம் தொடக்க நூலில் யோசேப்பின் வாழ்க்கையில் நடந்த ஒரு துன்பகரமான நிகழ்வை இன்று நினைவுகூர அழைக்கப்படும் இந்த நல்ல நாளில் நம்முடைய வாழ்க்கையையும் கடவுள் மாற்றி போடுவார் என்று யோசேப்பு சாட்சியாக நிற்கிறார். இந்த யோசேப்பை நம் கண்முன் வைத்து ஆண்டவருடைய அடைக்கலத்தில் எந்நாளும் வாழ்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் அவமானப்படுவதில்லை என்பதை உணர்ந்து ஆண்டவரை துதித்து பாடுவோம். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். இன்று திருப்பாடல் 105 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அவர் பல்வேறு துன்பங்களை கடந்து சென்றாலும் இறுதியில் அவர் உயர்த்தப்பட்ட அடையாளமாயிருந்தார். அதே போல கடவுள் நமக்கும் பல்வேறு துன்பங்கள் துயரங்கள் வழியாக ஒரு உயர்வை கொடுக்க காத்திருக்கிறார். இந்த தெய்வத்தினுடைய வியத்தகு செயல்களை நினைவு கூர்ந்து அவரை பாடி துதிப்போம். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது. நாட்டில் அவர் பஞ்சம் வரும்படி செய்தார், உணவெனும் ஊன்றுகோலை முறித்து விட்டார், அவர்களுக்கு முன் ஒருவரை அனுப்பி வைத்தார், யோசேப்பு என்பவர் அடிமையாக விற்கப்பட்டார் என்கிற இந்த வார்த்தைகள் கடவுளே யோசேப்பை தன்னுடைய இனத்திற்கு ஒரு முன் அடையாளமாக, அந்த முன் நிற்கிற ஒரு நல்ல விடுதலையின் மைந்தனாக அனுப்பி வைத்தார். இதோ நம்மையும் கடவுள் ஏதோ ஒரு திட்டத்தோடு அனுப்பியிருக்கிறார். இந்த நல்ல ஆசீர்வாதமான அழைப்பை உணர்ந்து செயல்பட மன்றாடி ஜெபிப்போம். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு
ஆண்டவரை நம்பியிருந்த மனிதர்களுக்கு அவர் உண்மையானவர் என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார். நாம் உண்மையுள்ள பிள்ளைகளாக இருக்கிற பொழுது கடவுளே நம்முடைய உண்மைத்தன்மையை உலகறியச் செய்கிறார். ஆண்டவர் உங்களுடைய உண்மையை, உங்களுடைய நீதியை அறிந்து இருக்கிறார். ஆகவே அவரை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தினால் எங்களை நிறைவாக்கி இருக்கிறீர். அன்று யோசேப்பை உம்முடைய திட்டங்களுக்கு நல்ல அடையாளமாக மாற்றி தந்தீர். உடைமைகளுக்கெல்லாம் பொறுப்பாளராக அவரை ஏற்படுத்தினீர். அதே போல் நாங்களும் உம்முடைய இரக்கத்தில் பயணிக்கிறோம். உம்முடைய திட்டங்களுக்கு நாங்களும் பொறுப்பாளர்களாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து பயணிக்க ஆற்றலும் பலனும் தந்தரலும். ஆமென். நாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை. என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை.